ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கான மெனு ஜெசிகா கொடுத்த மெனுவை ஸ்நாக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கேன். ஏத்தம்பழத்துல கட்லட் ரெடி பண்ண போறேன். நல்ல பழுத்த ஏத்தம்பழத்தை தோலை நீக்கிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு அதை கொஞ்சம் மசிச்சும் எடுத்துக்கிடுறேன். மிக்சியில அடிச்சிடாதீங்க. இதே மாதிரி மசிச்சு எடுக்கும் போது கட்லட்டோட ஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கும். வாழைப்பழத்துல கட்லட்னாலே அதுக்கு ஏத்தது ஏத்தம்பழம் தான். ஏன்னா அதை மசிக்கும் போது கிளுக்கிளுன்னு ஆகாது. மசிச்ச பழத்தை கூட கொஞ்சமா சீனி, ஒன்னும் பாதியமா உடைச்சு போட்ட முந்திரி பருப்பு, துருவன தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தேன். ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் விட்டுக்கிடுறேன். தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். குட்டீஸுங்கும் போது அது நெய் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் வாசமா சூப்பரா இருக்கும். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகி சூடான பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பழத்தை நல்ல கட்லட் மாதிரி தட்டி உள்ள சேர்த்துறேன். நல்ல மீடியம் ஃபிளேம்லயும் வச்சு ஒரு சைடு நல்லா குக் ஆன பிறகு திருப்பி போட்டு 2 சைடும் நல்ல பொன் முருவலா பொரிச்சு எடுத்துறேன். ஸ்வீட்டான கட்லட்டும் ரெடி. லஞ்சுக்கு தயிர் சோறு நல்ல கொலைய வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டு நல்லா மசிச்சு விட்டு ஆற விட்டுருதேன். தயிர் சோறு கூட தொட்டுக்கிறதுக்கு காரசாரமா கத்திரிக்காவை பொரிக்க போறேன். நல்லா நீல வாக்குன்னு கட் பண்ணது கத்திரிக்காய் கூட வத்தப்பொடி, சீரகப்பொடி, உப்பு நல்லா பெரட்டி விடுறேன். மசாலா எல்லா இடமும் கோட்டான பிறகு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்ல வச்சிருந்தேன். கத்திரிக்காய் பொரிக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ண வச்சிருந்ததுல போன வாட்டி ஷாப்பிங்ல வாங்கியிருந்த அப்பளம் ஞாபகம் வந்திருந்து. அதையும் சரி கொஞ்சம் பொரிச்சிடலான்னு பொரிச்சு எடுத்துட்டு ரெஸ்ட்ல வச்சிருந்த கத்திரிக்காவும் நல்லா ஊறி இருக்கு. சூடா இருக்க எண்ணெயில மிதமான தீல வச்சுட்டு கத்திரிக்காய் உள்ள சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொன் முருவலா அதையும் பொரிச்சு எடுத்துறேன். லஞ்ச் ஸ்நாக்ஸ்னு எல்லாமே ரெடி. இனிமே பேக் பண்ண தான் ஆரம்பிக்கணும். பாக்ஸ்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். ஆனா எதையுமே க்ளோஸ் பண்ணல. ஏன்னா டேஸ்ட் பண்றதுக்காக வெயிட்டிங். தயிர் சோறுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த சோறு கொஞ்சம் ஆறி இருக்கு. ஃபைனலா தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கிரீமியா தயிர் சாதத்தை ரெடி பண்ணி பாக்ஸ்ல பேக் பண்ணேன். எல்லாம் எடுத்து வச்ச பிறகு ஜெசிகா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்து ஓகே சொன்ன பிறகு பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணி பேக்ல எடுத்து வச்சோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் எடுத்துக்கோங்க. நாளைக்கு என்ன மெனுன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.